நடிகை மீனா அவர்களுடைய கணவர் நேத்து இரவு இறந்து போயிட்டாரு. இந்த ஒரு செய்திய கேட்டோனே ரசிகர்கள் மட்டும் இல்லங்க, ஒட்டுமொத்த திரையுலகமே அதிர்ச்சியில மூழ்கி இருக்கு. இவருடைய இறப்பு செய்தி கேட்டு நெறைய செலிபிரிட்டீஸ் வந்து சமூக வலைதளங்கள் மூலமா ஆழ்ந்த அனுதாபங்கள தெரிவிச்சு வந்துட்டுருக்காங்க. அந்த வகையில நடிகர் விஜயகாந்த் அவர்கள் வந்து, நடிகை மீனாவுடைய கணவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு செய்திய கேட்டு பெரும் அதிர்ச்சியும், வேதனையும் நான் அடைஞ்சுட்டேன். சேதுபதி ஐபிஎஸ், வானத்தை போல, பெரியண்ணா, உளவுத்துறை, மரியாதை, தேவன் உள்ளிட்ட படங்கள்ல மீனா என்னுடன் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. மீனாவுடைய கணவர் மரணம் என்ன மட்டும் இல்லங்க, ஒட்டுமொத்த திரையுலகத்தையுமே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கு. வேதனையோட விளிம்பில இருக்கக்கூடிய நடிகை மீனாவுக்கும், அவருடைய குடும்பத்தினருக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கலையும், அனுதாபத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அவருடைய ஆன்மா வந்து சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி இறைவன வேண்டிக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. சரத்குமார் அவர்கள் வந்து இந்த அன்டைம்ல இப்படி ஒரு நியூஸ கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. மீனாவோட ஃபேமிலிக்கு ஆழ்ந்த இரங்கல தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருந்தாரு. அடுத்து கலா மாஸ்டர் வந்து மீனாவுடைய ஹஸ்பண்ட் வந்து இறந்துட்டாரு. கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்காவும் இருக்கு. இதயமே நொறுங்கி போற அளவுக்கு இருக்கு. வி மிஸ் யூ சோ மச் சாகர் அப்படிங்கிற மாரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. குஷ்பு வந்து காலையில எழுந்து பார்த்த உடனே ஷாக்கிங்கான நியூஸா இருக்கு. இதயமே நொறுங்கி போற அளவுக்கு உண்டான செய்தி தான் இது. ஆல்ரெடி லங் ப்ராப்ளம்னால ரொம்ப நாளா போராடிக்கிட்டு இருந்தாரு. இப்போ நம்ம விட்டுட்டும் போயிட்டாரு. மீனாவுக்கும், மீனாவுடைய டாட்டருக்கும் ஆழ்ந்த இரங்கல தெரிவிச்சுக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருந்தாங்க. வித்யாசாகர், மீனா இவங்க 2 பேருமே முதல்ல பெங்களூர்ல தான் இருந்தாங்க. அவங்க வீட்டுக்கு பக்கத்துல சில புறாக்கள் வந்து நெறைய இருந்துச்சு. அதோடைய எச்சத்துல வரக்கூடிய அந்த காற்ற வந்து சுவாசிக்கும்போது, வித்யாசாகருக்கு வந்து நுரையீரல்ல சில பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருக்கு. அங்கருந்து சென்னைக்கு வந்து தனியார் ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்துருக்காங்க. கோவிட்னால ஏற்பட்டக்கூடிய ப்ராப்ளம் எல்லாமே அதிகமாகி, பிரச்சனைகள் அதிகமானதுனால, இப்போ இறந்தும் போயிட்டாரு. இந்த ஒரு செய்தி ஒட்டுமொத்த திரையுலகத்தையுமே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு.